அற்புதமான டாபிக் பற்றி நம்மங்க பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வந்து பெரியவங்களுக்கு தான் வரும், வயசானவங்களுக்கு தான் வரும், அல்லது ஏஜ் ஒரு 40க்கு மேலே தான் வரும் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த காலமெல்லாம் மாறி, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவன் 18 வயசில் யங் ஏஜ்லேயே வந்து மாரடைப்பு வந்து இன்றைக்கி வர்ற ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறதான் நம்ப முடியாத உண்மை. ஸோ ஏன் இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது அப்படிங்கிற நிறைய காரணங்கள் இருக்குது. அதை ஒரு சிலதை வந்து விரிவாக நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஏன் ஹார்ட் அட்டாக் வருது அப்படிங்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து மிக முக்கியமான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணுது. அதில் வந்து நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம். லைஃப் ஸ்டைல் வந்து கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ஸோ அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவர் ஸ்மோக்கிங், அப்புறம் வந்து டைம்லி ஃபுட்டு கிடையாது, அதுக்கப்புறம் ஆல்கஹால் இன்டேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இப்போல்லாம் வந்து அதிகமாக இருக்குது, ட்ரக்ஸு, ரெண்டாவது பல பிரச்சனைகள்னால வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, இதனால் வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஜங்க் ஃபுட்டு, அதிகமாக ஹோட்டல் ஃபுட்டு. ஸோ இதெல்லாமே வந்து முக்கியமான காரணங்களாக பார்க்கப்படுது யங் ஏஜில் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு. ஒரு சிலருக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கலாம், பட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஹெரிடிட்ரி இதையும் தாண்டி யங் ஏஜில் வந்து வருது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் அவங்களுடைய வாழ்க்கை முறை பிரச்சனைகள் தான்.